என் பிள்ளைக்கு பீஸ் கட்ட கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்க ரொம்ப வறுமையில வாடுறோம். என் குழந்தைகள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுது. கொரோனா காலத்துல எல்லா வீட்டுக்குள்ள இருந்தாங்க. நாங்க போய் கை க்ளவுஸ் இல்ல, மாஸ்க் இல்ல, ராவம் பகலும் உழைச்சோம். 8 மணி 9 மணின்னு நாங்க வீட்டுக்கு போனோம். 3 வேளை சாப்பிட்ட என் குழந்தைங்க இன்னைக்கு ஒரு வேளை சாப்பிடுறது எங்களுக்கு சிரமமா இருக்கு. 102வது நாள் நாங்க வேலை இல்லாம இருக்கிறோம். அவருக்கு ஓட்டு போட்டு எங்களை இந்த மாதிரி கண்ணீருமா நிக்க வைக்கிறாரு. அதுக்கு தானே நாங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தோம் அவரை. இல்லம்மா, ஒரு லேடிஸ் வந்து எங்க மேல கை வச்ச கூட பரவாயில்ல, ஜென்ஸ் வந்து அப்படி இப்படி பூச்சி ஜாக்கெட்டு பூச்சி இழுக்கிறது, முடிய பூச்சி இழுக்கிறது, எல்லா அவமானமும் சந்திச்சோம். எதுக்கு? தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நேயர்களுக்கு வணக்கம். கடந்த ஆகஸ்ட் மாதம் நடந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் 100 நாட்களை நடந்துகிட்டு இருக்கு. அவங்களுடைய கோரிக்கை இன்று வரை நிறைவேற்றப்படவே இல்லை. எவ்வளவு சவால்களுக்கு மத்தியிலும் அவங்களோட போராட்டத்தை தொடர்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட தான் நம்ம பேச போறோம். 100 நாட்களை கடந்து உங்க போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இந்த 100 நாட்கள்ல என்னென்ன மாதிரியான சவால்களை எதிர்கொண்டிருக்கீங்க? எப்படி உங்க போராட்டத்தை நடத்திட்டு இருக்கீங்க? நாங்க எங்க போனாலும் எங்களை போலீஸ் தோத்துது. நாங்க எதுவுமே கேட்கல. அரசாங்க உத்தியோகம்லாம் நாங்க கேட்கல. நாங்க செஞ்சிருந்த வேலையை எங்களுக்கு திருப்பி கொடுக்க கேட்குறோம். 20 வருஷமா உழைச்சிருக்கிறேன். 20 வயசுல இந்த வேலைக்கு வந்தேன். 20 வருஷமா உழைச்சிருக்கிறேன். இப்போ எங்களை வெளியே போக சொன்னா நாங்க எங்க போவோம்? எங்க வாழ்வாதாரம் என்ன ஆகுது? இத்தனை நம்பி கடன் வாங்கிட்டோம், வாடகை வீடு. நாங்க தான் படிக்கல, எங்க பிள்ளைங்களாச்சும் படிக்கிட்டோன்ட்டு கவர்மெண்ட் காலேஜில் போட்டு அங்கே சீட்டு கிடைக்கல, ப்ரைவேட்ல காலேஜில் சேர்த்தேன். 15,000 தான் கட்டியிருக்கிறேன். இன்னும் 15,000 கட்டினேன். இப்போ நோய் எக்ஸாம் வருதான். என் பிள்ளைக்கு பீஸ் கட்ட கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்க ரொம்ப வறுமையில வாடுறோம். இந்த 13 நாட்கள் நடந்த போராட்டத்தின் போது இந்த பிரச்சனைகள்லாம் சொன்னீங்க. அப்பவே உங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த 100 நாட்கள் கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு மேல இருக்கீங்க, வெளியில போராடிட்டு இருக்கீங்க. என்ன மாதிரியான பொருளாதார நெருக்கடிக்கு ஆளாயிருக்கீங்க? எப்படி உங்களுடைய இந்த 13 நாள்ல எங்களுக்கு வேலை வந்துரும்ட்டு தான் நாங்க போராடணும். இவ்வளவு தூரத்துக்கு ஏத்துன்னு வந்துட்டாங்க அரசாங்கம். எங்களுக்கு அந்த அரசாங்கம் கிட்ட நாங்க பணமோ காசோ எதுவும் கேட்கல. எங்களுடைய வேலை கொரோனா காலத்துல ஓய்ச்சோம், வரதா புயல்ல ஓய்ச்சோம். கொரோனா காலத்துல எல்லா வீட்டுக்குள்ள இருந்தாங்க. நாங்க போய் கை க்ளவுஸ் இல்ல, மாஸ்க் இல்ல, ராவம் பகலும் உழைச்சோம். 8 மணி 9 மணின்னு நாங்கள் வீட்டுக்கு போனோம். அந்த முக ஸ்டாண்ட்ல ஐயா தான் எங்களுக்கு தயவு இறங்கி எங்கள் வேலையை எங்களுக்கு கொடுக்கணும். நாங்கள் படிக்கல, எங்கள் பிள்ளைங்களாச்சும் படிக்கணும். நாங்கள் இன்னும் கொஞ்சம் காலம்தான் இருக்க போகிறோம். பிபி, சுகர், டைராய்டு எல்லாம் இந்த வேலைக்கு வந்துடுச்சு எங்களுக்கு. நாங்கள் இருக்கிற இந்த கொஞ்சம் காலத்தில் எங்கள் வேலையை எங்களுக்கு மீட்டு தரோம். உள்ள சாப்பாட்டுகளை என்ன பண்ணுறீங்க? உங்கள் அன்றாட தேவைகளுக்கு உங்களுடைய சத்திர வேலைக்கு போகிறேன். நான் எச்சையில் எடுக்கிறேன். ஒரு நாளைக்கு 300 ரூபாய். அந்த 300 ரூபாய் வச்சு என்ன பண்ணுறது? என் பொண்ணுக்கு 50 ரூபாய் கொடுக்கணும் பஸ்ஸுக்கு, என் பையனுக்கு ஃபீஸ் கட்டணும். அவனும் காலேஜ் படிக்கிறான். இப்போ அந்த பையன் காலேஜ் விட்டு வேலைக்கு போகிறோமான்றான். நாங்கள் படிப்பறிவு இல்லை. இதே சென்னை மாநகராட்சியில் பிறந்துட்டு இதே இடத்துல ஐடி கார்டு, ஓட்டு ஐடி, ரேஷன் கார்டு, அவருக்கு ஓட்டு போட்டு எங்களை இந்த மாதிரி கண்ணீருமா நிற்க வைக்கிறாரு. அதுக்கு தானே நாங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தோம் அவரை. இதே அவங்க அப்பா காலத்தில் இந்த கான்ட்ராக்டில் போய் வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் ஆர்டர் கொடுத்தாங்க. அதை நோக்கி தான் நான் 20 வயசுலேயே போனேன் அந்த வேலைக்கு. ஐயோ, நம்மளுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை வரும், நம்ம பிள்ளைங்களாச்சும் தலை தூக்கும், நம்ம இந்த சென்னை மாநகராட்சியில் பிறந்ததுக்கு ஒரு அடையாளம் கிடைக்கும்ட்டு தான் ஊர் விட்டு ஊர் போகாமல் இதே இடத்துல நாங்கள் இருக்கிறோம். 40 வயசு ஆயிடுச்சு. இந்த நெஞ்சு அடிக்குது எங்களுக்கு. இந்த வேலை இல்லை. நைட்டில் வீட்டில் படுத்தா தூக்கம் வர மாதிரி. இப்போதைக்கு எங்களுக்கு அரிசி பருப்பு இல்லை. நாங்கள் யாரை போய் உதவி கேட்கறது? போராட்டம் நடத்தும் போது காவல்துறை அச்சுறுத்துறாங்க அப்படின்றாங்க. போய் அங்கே நின்னாலே பின்னு ஓடியாந்துடுறாங்க. ஒரு டீ குடிக்க போக முடியல, ஒரு யூரின் போக முடியல. என்ன பண்ணுறீங்க? இங்கே போங்க போங்க போங்க, உங்களை யார் கும்பல் கூட சேர்ந்து அரெஸ்ட் பண்ணிடுவோம். அப்படியே இல்லாமல் ஒரு லேடிஸ் வந்து எங்கள் மேலே கை வச்சா கூட பரவாயில்ல, ஜென்ஸ் வந்து அப்படி இப்படி பூச்சி ஜாக்கெட்டு பூச்சி இழுக்கிறது, முடிய பூச்சி இழுக்கிறது, எல்லா அவமானமும் சந்தித்தோம். எதுக்கு? இந்த குப்பை வர்ற வேலை எங்களுக்கு மீண்டும் கையில் கிடைக்கும். இத்தால நம்ம ஒரு இது கிடைக்கும். நம்ம பிள்ளைங்க சந்நிதி நல்லாயிருக்கும், பின்னாடி நல்லாயிருக்கும், அவங்க எதிர்காலம் நல்லாயிருக்கும் தான் இந்த போராட்டம். இந்த காலத்தில் அண்ணன் தம்பிங்க கூட உதவ மாட்டாங்க. எங்கள் பாரதி சார் எங்கள் கூட இருந்து எங்கள் பசி அறிஞ்சு அவர் எங்களுக்கு அரிசி பருப்பு கொடுத்து இந்த இடத்துல நிற்க வச்சு பேச எங்களுக்கு ஒரு திகரிப்பு கொடுத்துருக்கிறாரு. எங்கே போனாலும் சத்திரத்தில் கையெழுத்து வாங்குவாங்க. நாங்கள் போய் கேட்போம், சார் எங்களுக்கு பசி எடுக்குது, சுகர் மாத்திரை போட்டோம், இந்த மாதிரி டீ காய்ச்சி ஊற்றி. நீங்கள் அரெஸ்ட் ஆகிருக்கிறீங்கம்மா, மாமியார் வீட்டுக்கு வரல, அரெஸ்ட் ஆகிருக்கிறீங்க, நீங்கள் உட்காருங்க, அரெஸ்ட் ஆகிருக்குன்னு வந்த காசுன்னா வாங்கி கொடுங்க, எங்ககிட்ட கொடுங்க, நாங்கள் வாங்கி வந்து தரேன்னு சொல்கிறேன். என் பேர் சுதா. இந்த 3 மாசமா வேலை இல்லாமல் ரொம்ப வறுமையில் இருக்கிறோம். வீட்டு வாடகை கட்டலன்ட்டு உங்களுக்கு சட்ட பிரகாரமாக நாங்கள் போலீஸ் காவல்துறையை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்து வீட்டிலேருந்து சாமான் எடுத்து வெளியில் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஹவுஸ் ஓனர்
நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம். எங்கள் வீட்டுக்காரங்க இருக்கிறாங்க. ஆனால் இப்போ அவங்க சம்பாரித்து அவங்க குடிக்கிறதுக்கே பார்க்குறாங்க. ஆனால் இப்போதைக்கும் எங்கள் பசங்க காலேஜ் எல்லாம் விட்டுட்டு அவங்க ஏதோ பார்க்கிங் ஜாப் போயிட்டு தான் இந்த மாதம்தான் எனக்கு வந்து 8000 ரூபாய் கையில் கொடுத்துருக்குறான் என் பையன். அதை வச்சுட்டு என்ன படிச்சிருக்காரு உங்க பையன்? படிச்சிட்டு இருந்தாரா இல்ல எப்படி? பாலிடெக்னிக் படிச்சுன்னு இருந்தாரு. அதனால இப்போ வேலை இல்லையம்மா நீ ஏம்மா போற அப்படின்னாக்கா, இந்த இருப்பா நம்ம இத்தனை வருஷமா செஞ்சுட்டோம், ஐயா பண்ணிடுவாரு. ஏன்னா ஐயா அவங்க அப்பா இருக்கும்போதெல்லாம் இந்த தூய்மை பணியாளர்களுக்காக தான் அவங்க வந்து ஓட்டு வாங்கிட்டு வேலை நிரந்தரம் பண்ணுவாங்க. அதை வச்சுட்டு தான் நான் இந்த மாதிரி செய்யறது. நம்மலாம் கொஞ்ச நாள் அப்படிதான் இருக்கும், அவர் மனசு மாறும், நாங்கள் போகிறோம்ப்பா அப்படின்னு சொல்லி தைரியத்தை கொடுத்து சரி செய்யுங்கம்மா. ஏன்னா வர்ற காலத்தில் வந்து எங்கள் பசங்களுக்கு ஒரு நிரந்தரமாக ஒரு வேலை இல்லை. இப்போ கவர்மெண்ட் ஆட்சியே நம்ம தனியாருக்கு விட்டோன்னா அப்போ கவர்மெண்ட் இருக்கிறதுக்கே ஒரு வேலை விஷயம் இல்லாமல் போயிடும். அதனால எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது, எங்களுக்கு ஸ்டாலின் ஐயா எங்களுக்கு உதவி பண்ணுவார் அப்படின்ட்டு. இப்பவும் நம்புறீங்க? இப்பவும் நம்புறோம் நாங்க. ஓகே. இந்த வேலையை படிக்கிறத விட்டுட்டு வேலைக்கு போயிருக்காரா இல்ல பார்ட் டைமா போயிருக்காரா? இல்ல, படிக்கிறது விட்டுட்டு தான் வேலைக்கு போயிருக்காரு எங்க பையன். இப்போ வீட்டுல வந்து ஸ்கூட்டியும் எடுத்துட்டாங்க, டிஓ கட்டல அப்படின்னு சொல்லிட்டு வண்டியே எடுத்துட்டாங்க. வீட்டு வாடகை கட்டலன்ட்டு வீடு காலி பண்ணேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த பையன் கொடுத்த 8000 ரூபாய் தான் அந்த அம்மா கையில கொடுத்துட்டுமா நான் தரேம்மான்னு சரிம்மா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போதைக்கும். சரி அவங்களும் கேட்குறாங்க வேற ஏதாவது வேலை பார்க்கலாம் இல்லையா அப்படின்ட்டு. எங்களுக்கு போறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா நாங்கள் கொரோனா டைம்லலாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் இந்த வேலைக்காக. நான் சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து வந்து இங்கே ஆடுதொட்டி அண்ணன் தான் வேலை செஞ்சேன். அப்போல்லாம் ஒரு நாள் லீவு கேட்டால் கூட கொடுக்கல. அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வறுமையில் இருக்கிறோம் நாங்கள்லாம். ஆனால் எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. இத்தனை நாள் எங்களை தள்ளி வர்றதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் இந்த வேலைக்கு ஜாயின் பண்ணி 8 வருஷம் ஆகுது. எனக்கு கணவர் இல்லாத ஒரு பெண்ணு நான். என் கணவர் இறந்து 9 வருஷம் ஆகுது. அவர் இறந்து 1 வருஷத்துல இந்த வேலைக்கு வந்தேன். எனக்கு 3 பொம்பளை குழந்தைங்க. இந்த வேலையை நம்பி தான் என் குழந்தைங்க நான் படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணுன்ற ஒரு நம்பிக்கையோடு நான் இருந்தேன். என் பொண்ணு காலேஜ் 3rd இயர் படிக்கிறா. செமஸ்டர் ஃபீஸ் கட்ட முடியாமல் என் பொண்ணு வீட்டில் இருக்கா, எக்ஸாம் எழுத மாட்டா. வெறும் 1800 ரூபா தான். அந்த 1800 ரூபாவை என்னால் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. 3 வேளை சாப்பிட்டேன் என் குழந்தைங்க. இன்னைக்கு ஒரு வேளை சாப்பிட்றது எங்களுக்கு சிரமமாக இருக்குது. 102வது நாளாக நாங்கள் வேலை இல்லாமல் இருக்கிறோம். எங்களுக்கு பாரதி அண்ணன் அரிசி கொடுத்தாங்க, அதை வச்சு நாங்கள் வெறும் சாதம் வடித்து கஞ்சி குடிச்சுட்டு இருக்கோம். இன்றைக்கி எங்களோட நிலைமை அதுதான். எங்களுக்கு வேறு எந்த ஆதரவுமே கிடையாது. சொந்த பந்தங்களோ இல்லை எங்கள் கூட பிறந்தவங்களோ அந்த மாதிரி எந்த ஆதரவுமே கிடையாது. இந்த வேலை மட்டும் தான் எங்களோட தன்னம்பிக்கை, எங்கள் வாழ்க்கையின் ஆதாரமாகவே இருந்தது. இன்றைக்கி அந்த வேலையை பிடுங்கி எங்களை நிற்கதியாக நடுத்தர நிற்க வச்சுட்டாங்க. என்னோட 3 பொம்பளை குழந்தைய தவிர்த்து என்னோட தங்கச்சி குழந்தைய நான் தான் வச்சுருக்கேன். அவளும் பெண் குழந்தை. அவளை நான் வந்து நர்ஸ் கோர்ஸ் சேர்த்து விட்டுருக்கேன். என் வயதான மாமியார் என் கூட இருக்காங்க. இப்படி ரொம்ப சிரமத்துக்கு ஆளாக இருக்கிறோம். 13 நாள் நாங்கள் போராடணும். உழைப்பர் உரிமை எங்களுக்கு உறுதுணையாக இருந்துச்சு. எங்களோட கூட இருந்து அவங்களும் எங்களுக்காக போராடிட்டு இருக்காங்க. இந்த நிலைமை வந்து எங்களுக்கு மாறும், எங்களுக்கு ஒரு நல்ல பதில் முதல்வர் சொல்லுவாருன்ற நம்பிக்கையோட இன்னை வரை நாங்கள் போராடுறோம். இந்த போராட்டம் இருக்கு இல்லையா, இந்த வந்து எந்த அளவுக்கு சவாலா இருந்துச்சு? ஒரு 100 நாள் போராடிட்டு இருக்கீங்க, அங்கங்க காவல்துறை வச்சு கைது பண்றாங்க, இல்லை அடிச்சு விரட்டுறாங்க இல்லையா? இந்த போராட்ட களம் எந்த அளவுக்கு சவாலா இருக்கு? எங்களுக்கு போராட்ட களமே சவாலா தான் இருக்கு. பெண்களுக்கு போராட்டன்றது பெரிய விஷயம் கிடையாது. இன்னமும் நாங்கள் போராடின்னு இருக்கோம். கடல்ல இறங்கி போராடணும், உயிரையும் பொருட்படுத்தாம நாங்கள் கடல்ல இறங்கி போராடணும். ஏன்னு சொன்னா முதல்வர் இதை பார்ப்பாரு, இதன் மூலியமாவது அந்த வேலை எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற எங்க உயிரை நாங்கள் பொருட்படுத்தாம கடல்ல இறங்கி போராடணும். ஆனா இன்னை வரைக்கும் முதல்வர் எங்களுக்கு எந்த பதிலுமே சொல்லலை. 13 நாள கடும் மழை, கடுமையான வெயில்ல போராடணும். அதுக்கும் முதல்வர் எந்த பதிலுமே எங்களுக்கு சொல்லலை. நாங்கள் வந்து அவரை வந்து நாங்கள் எதுவும் கஷ்டப்படுத்தணுமோ, அவரை வந்து நாங்கள் தரகுறவோ பேசவோ எதுவும் செய்யலை. அவர் கொடுத்த ஒரு வாக்குறுதியை தான் நாங்கள் இன்னைக்கு கேட்குறோம். நீங்கள் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்க, அந்த வாக்குறுதி நிறைவேற்றுங்கன்னு நாங்கள் கேட்குறோம். எங்கள் வாக்குறுதி நிறைவேற்றினாலே போதும். எங்கள் வேலையும் எங்கள் சம்பளத்தை எங்களுக்கு கொடுங்க. பணி நிரந்தரம் எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் கோர்ட்டு மூலியமாக அதை சந்திச்சுக்கிறோம். எங்களுடைய வேலையும் எங்களுடைய சம்பளத்தை எங்களுக்கு கொடுங்கன்னு மட்டும் தான் நாங்கள் கேட்குறோம். எங்களை மிரட்டுறாங்க, ஆஃபீஸ்ல இருந்து மிரட்டுறாங்க, சிஓ பேசுறாங்க, எங்ககிட்ட ஏஓ பேசுனாங்க, என்கிட்ட பேசுனாங்க, ஏஓ மேடம் பேசுனாங்க, கவுன்சிலர் பேசினாரு. இந்த வேலைக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்க, 3 பொம்பளை குழந்தை இருக்கு உங்களுக்கு, எதுக்கு நீங்கள் அவங்களோட போய் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து உங்கள் இது பிரச்சனை பெருசாக்கிக்கிறீங்க, நீங்கள் வந்து வேலைக்கு சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு 30,000 ரூபாய் நான் தரேன் அப்படின்னு சொல்லி என்னை கேட்டாங்க. நான் வரமாட்டேன்னு சொல்லி அவங்களுக்கு பதிலடி கொடுத்துட்டு தான் நான் வந்திருக்கேன். ஏன்னா எனக்கு இந்த வேலை முக்கியம். ராமகில நான் போய் சேர்ந்தேன்னா எப்போனாலும் தூக்கி அவங்க என்னை தூரப்படலாம். நான் வந்து ஜோனல் ஆஃபீஸ் மூலியமாக இந்த வேலைக்கு நான் சேர்ந்தேன். எனக்கு இந்த பணி நிரந்தரப்படுத்துவாங்கன்ற நம்பிக்கை இருந்தது. ஏன்னா என்னை பணி நிரந்தரப்படுத்திட்டா என்னுடைய 3 குழந்தை வாழ்வாதார உயர்ன்ற நம்பிக்கையில் நான் இருந்தேன். ராமகில போய் சேர எனக்கு விருப்பம் கிடையாது. என்னுடைய வேலையும் என்னுடைய சம்பளமும் எனக்கு வேணும். நாங்கள் அந்த 13 நாள் அங்கே இருந்தோம். வெயிலில் மழையில் எவ்வளவோ நாங்கள் அங்கேயே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். நாங்கள் 4 மணிக்கு வருவோம். 4 மணிலேருந்து 15 வருஷம் நாங்கள் வேலை செஞ்சுருக்குறோம். எவ்வளோலாம் நாங்கள் கஷ்டப்பட்டு அப்போ கூட அவங்களுக்கு மனம் இறங்க மாட்டேருந்து.
எவ்வளோலாம் நாங்கள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கூட எங்களுக்கு கொடுங்க, எங்கள் வேலையை எங்களுக்கு கொடுங்கன்னு தான் கேட்குறோம். பர்மிட்டு பண்ணாதீங்க, உங்கள் கையில் எதுவுமே கேட்கல, எங்கள் வேலையை எங்களுக்கு கொடுங்கன்னு எவ்வளோ போராடுறோம். இப்படி போனால் கூட மனு கொடுக்க போனால் கூட எங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? அன்றைக்கி 1ஆம் தேதி நாங்கள் மீட்டிங் போனோம், மனு கொடுக்குறதுக்கு தான் போனோம். அங்கே போய் அரெஸ்ட் பண்ணி என்னை ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அங்கே 2 பேர் சண்டை போட்டுக்கினாங்க, அதில் என்ன ரிமாண்ட் பண்ணி வச்சிட்டாங்க. 4 நாள் அது உள்ளே இருந்துட்டு வந்தோம். நாங்கள் எவ்வளோ பட்டினியும் பசிமா கூட இருக்கோம் தெரியுமா? நாங்கள் என் குழந்தைங்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுது. சரிம்மா. இது இந்த வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்றீங்க இப்போ உங்களுக்கு? சரிம்மா. சரி. 1 மாதம் அண்ணன் அரிசி கொடுத்தாரு, அரிசி பருப்பை கொடுத்தாரு, அதை வச்சுன்னு தான் ஓட்டின்னுக்கிறேன். என் தம்பி வாரம் 500 ரூபாய் கொடுப்பான், அதில் வச்சு தானே பண்ணினுக்கிறேன். வீடு வாடகை வீடுங்களா? வாடகை வீடு தான். ஒரு பக்கம் வட்டிக்காரு, ஒரு பக்கம் வாடகை, ஒரு பக்கம் தண்டல்காரு. இப்போ கூட ஃபோன் பண்ணாங்க, அங்கே போயிட்டு பேசிட்டு வந்தேன். இன்னும் ஒன்றுமே எனக்கு வீட்டுக்காரர் கூட கிடையாது. எனக்கு 3 பசங்க, ஒரு பையன், 2 பொண்ணு. அவங்கள வச்சு என்ன பண்ணுவேன்னு தெரியல. இந்த வேலையும் இல்லை. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.